பிலிப்பியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 20வது வசனம். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம் கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது நமக்கு நன்றாகவே தெரியும். நாம் வாசித்த வசனத்தின்படி நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. நாம் வாழ்கிற இந்த உலகம் டெம்பரரி தான். நம்முடைய நிரந்தர குடியிருப்பு பரலோகம்தான். அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரட்சகர் வர நாம் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நாம் ஆயத்தமாயிருந்தால் மாத்திரமே அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட முடியும். இயேசு கிறிஸ்து வரக்கூடிய நாட்கள் சமீபித்திருக்கிறது என்று சொன்னேன். அவர் வரும்பொழுது நடக்கக்கூடிய 2 காரியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 50 முதல் 52 வசனங்கள். சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டாது, அழிவுள்ளது அழியாமையை சுதந்தரிப்பதும் இல்லை. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். நல்ல கவனிங்க. நான் 2 காரியம் சொன்னேன். அதில் 1 மறுரூபமாக்கப்படுகிறது. 2வது வாசிப்போம். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். 2 காரியங்கள். 1, நம்ம மறுரூபமாகணும். அது உயிரோடு இருந்தால், அவருடைய வருகையில் அல்லது நாம் உயிரோடு இருக்கும்போது அவர் வந்துட்டாருன்னா மறுரூபமானால் தான் போக முடியும். மாமிசமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாதுன்னு அப்போஸ்தலன் பவுல் எழுதி வைத்திருக்கிறார். இந்த மாமிச சரீரத்தில் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டோம், அவர்கிட்ட போக மாட்டோம். உயிரோடு இருக்கும்போது அவர் வந்துட்டார்னா நாம் மறுரூபமாயாக வேண்டும். நாம் மரித்த பின்பு அவர் வந்தாரானால் நாம் உயிர் தெள வேண்டும். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். இந்த 2 காரியம் நடக்கணும்னா அவருடைய வருகைக்கு நம்ம ஆயத்தமாய் இருக்க வேண்டும். நம்மளை ஆயத்தப்படுத்துகிறதற்கு தான் தேவ செய்தியை கொடுத்து கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்பட்டு நித்திய காலமாக அவரோடு கூட நாம் இருக்க வேண்டுமானால் தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற பல காரியங்கள் உண்டு. அது யாருக்குமே தெரியாது. எதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார் என்று யாருக்கும் தெரியாது. நாம நம்மை ஆயத்தப்படுத்தவும் முடியாது. நல்லா கவனித்துக்கொள்ளுங்க. நாம நம்மளை ஆயத்தப்படுத்தவும் முடியாது. அவருடைய வருகைக்கு தேவன் எதிர்பார்க்கிற என்ன காரியங்கள் உண்டுங்கிறதை ஆவியானவர் மட்டும் அறிவார். அந்த ஆவியானவர் தான் அவருடைய வருகைக்கு நம்மளை ஆயத்தப்படுத்துவார். வாசிப்போமா? 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 1வது
5வது வசனங்கள். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிற தேவனே. ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. அப்படி என்றால் ஆவியானவர் மூலமாக நம்மளை ஆயத்தப்படுத்துவார் சொல்லுகிறார். அதனால ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவர். நம்ம பெற்றிருக்கிற அபிஷேகமா ஆவியானவரும் நம்மளோடு கூட இருந்து நம்மளை வழி நடத்துவார். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு அவருடைய வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால் அல்லது உயிர்த்தெழ வேண்டுமானால் அவர் எதிர்பார்க்கிற அடுத்த காரியங்கள் என்ன? யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 25வது வசனம். மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தேவனுடைய குமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள். எப்படி? 28வது 29வது வசனங்கள். இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம், ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். நல்லா கவனிங்க. நம்ம பரிசுத்தத்தை மட்டும்தான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். பரிசுத்தமாக இருந்த பரலோகம் பெயர்லாம் நினைச்சிட்டு இருந்தோம். அந்த பரிசுத்தம் இருந்து நன்மை செய்யலை நான் போக முடியாதுன்னு இந்த வசனம் சொல்லுகிறது. இந்த வசனத்தின்படி தீமை செய்கிறவர்கள் ஜீவனுக்குள் போக மாட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிங்க. யாருக்கும் எந்த சூழ்நிலையிலும் தீமை செய்திடாதீங்க. தீமை செய்கிறவர்களோடு ஐக்கியம் வச்சிடாதீங்க. நல்லா கவனித்து கொள்ள வேண்டும். தீமை செய்கிறவர்களுக்கு உடன் கூட்டாளிகளாக இருந்துடாதீங்க. தீமை செய்கிறவர்களோடு ஐக்கியம் வச்சிடாதீங்க. நீங்களும் போக மாட்டீர்கள். இந்த வசனத்தை நல்லா இன்னைக்கு நாம் கவனிக்க வேண்டும். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்கிறவர்கள் ஆக்கினையை அடையும்படி எழுந்திருக்கிறவங்க புறப்படுவார்கள். இயேசுதானே சொன்னார், பரலோகத்தை சுதந்திரிக்க வேண்டுமானால் தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற நன்மைகள் உண்டு. அவற்றில் ஒரு சிலவற்றை இன்றைக்கு நாம் தியானிப்போம். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டாம். 3 யோவானின் புஸ்தகம் 11வது வசனத்தை வாசிக்க கேட்போம். பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. என்ன அர்த்தம்? அவன் ரட்சிக்கவே படலைன்னு அர்த்தம். என்ன பரிசுத்தமாக இருந்தாலும் நீ தீமை செஞ்சிட்டீன்னா அந்த பரிசுத்தம் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. நல்லா கவனிங்க. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. எபிரேயரின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 16வது வசனம். அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். ஆண்டவர் எதிர்பார்க்கிறது
நன்மையில் ஒன்று தான தர்மம். நல்ல கவனி, ஏழைகளுக்கு உதவுகிறது. அந்த நன்மை நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போகக்கூடிய நன்மைகள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களை வாசிக்க கேட்போம். இத்தாலியா பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தெய்வ பக்தியுள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே, என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்தெட்டி இருக்கிறது. நல்லா கவனிங்க, அவனுக்கு இயேசு தெரியாதுங்க, அவனுக்கு ரட்சிப்பை தெரியாதுங்க. இயேசுவையே தெரியாம, ரட்சிப்பையே அறியாத அவன் செய்த தான தர்மம் பரலோகத்தை எட்டிவிட்டது. தேவதூதன் சொல்லுகிறான், உன் ஜெபங்களும் உன் தான தர்மமும் பரலோகத்துக்கு வந்து எட்டிருச்சுதுப்பா. ஆனா இயேசுவை அறியல. இவன் தான தர்மம் பரலோகத்துக்கு போயிட்டு இவன் போக முடியாது. அதனாலதான் கர்த்தர் தேவதூதனை அனுப்பி விடுறாரு. 5வது வசனத்திலிருந்து வாசிப்போம். இப்பொழுது நீ யோப்பா பட்டணத்துக்கு மனுஷரை அனுப்பி பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமோனை அழைப்பி, அவன் தோல் பதறிடுகிறவனாகிய சீமோன் என்னும் ஒருவனிடத்தில் தங்கி இருக்கிறான். அவனுடைய வீடு கடலோரத்தில் இருக்கிறது. நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்லுவான் என்றான். நல்லா கவனிங்க, ரட்சிக்கவே படல, ஆனா ஜெபிக்கிறவன். ரட்சிக்கவே படல, ஆனா தான தர்மம் பண்றவன். அவன் தான தர்மம் அவனை பரலோகத்துக்கு கொண்டு போக வேண்டும்தான் தேவதூதனை அனுப்பியிருக்கிறாரு. நீ செய்ய வேண்டிய காரியத்தை அவன் உனக்கு சொல்லுவான். எதற்காக அந்த தூதன் அனுப்பப்பட்டானா? அப்போஸ்தலர் 11வது அதிகாரம் 14வது வசனம். நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான வார்த்தைகளை அவன் உனக்கு சொல்லுவான் என்று அந்த தூதன் தனக்கு சொன்னதாகவும் எங்களுக்கு அறிவித்தான். பரலோகத்துக்குள்ள போகணும்னா வெறும் நன்மை செய்கிறதும் பிரயோஜனப்படாது, நன்மை செய்யாம ரட்சிக்கப்படுகிறதும் பிரயோஜனப்படாது. நல்லா கவனிங்க. We need to understand the expectation of God to enter into the kingdom of God. ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள் நுழைகிறதற்கு தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா உன் மாமிசமோ ரத்தமோ பரலோகத்துக்கு போக முடியாது. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். அந்த மாமிச சுபாவம் அழிகிறதற்கு தான் ரட்சிப்பு. நல்லா கவனிங்க. அந்த ரட்சிப்புடைய மாமிச சுபாவத்தை அழிக்கிறான். நீ எடுத்துக்கொள்ளப்படுகிறதற்கு அந்த நீ செய்கிற நன்மை பரலோகத்தில் உனக்கு ஒரு நீதியை கொண்டு வரும். ரெண்டுமே அங்க தேவை.
ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் ரட்சிப்போம், நன்மை செய்வோம். ரட்சிக்கப்பட்டேங்கிறதற்கு அடையாளம் அவன் நன்மை செய்வான். தீமை செய்கிறவன் ரட்சிக்கப்படலை. நல்லா கவனிங்க. அவங்க பிரசங்கெல்லாம் பண்ணுவாங்க, அவங்க தீர்க்க தரிசனம்லாம் சொல்லுவாங்க, அவங்க அற்புத அடையாளம் கூட செய்வாங்க. ஆனால் பரலோகத்துக்கு போக மாட்டாங்க. நான் சொல்லலை, என் இயேசு சொன்னார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 22வது வசனம். அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா. நடக்கும், அது நடக்கும். அநேகரை ஆதாயப்படுத்த யார் மூலமாவது பேசுவார், யார் மூலமாவது கிரியை செய்வார். தேவனோடு கூட முகமுகமாக பேசி கொண்டிருந்த பிழையாம்கிட்ட கழுதையை வச்சு தான் பேசினாரு. அந்த கழுதையை வச்சு தான் அவன் மதிகட்டை திருப்பினாரு. அதனால கழுத பரலோகத்துக்கு போயிருங்கிற அர்த்தம் அல்ல. அல்ல கவனிங்க. They will never do any harm. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த வசனத்தை திரும்பியும் வாசிங்க. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். அவங்க என்ன சொல்வாரா? அக்கிரம செய்கைக்காரர்கள். அவங்களோட அக்கிரமம் இருந்தது, இருக்கு, ஆனா அற்புதம் நடக்குது. அதை வச்சு நம்பிடாதங்கிறாரு. நீ ராத்திரியும் பகலும் கத்தரை கத்தரை கத்தரைன்னு ஜெபிச்சாலும் போயிட முடியாது. அதுக்கும் இயேசு சொன்னார். 21வது வசனம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல், என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல், என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் பரலோகத்தில் பிரவேசிக்கிறது இல்லை. இந்த கொர்னேலியஸ், what type of man he was, அந்த கொர்னேலி எப்படிப்பட்ட மனுஷன், அதை தியானிச்சோமா? அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 2வது வசனம். அவன் தேவ பக்தி உள்ளவனும், தேவ பக்தி உள்ளவன். நல்ல கவனிங்க. இயேசுவை தான் தெரியாது, ஆனா தேவ பக்தி உள்ளவன், பக்தி வைராக்கியம் உள்ளவன். அவன் பாவி இல்லை, அவன் துன்மார்க்கன் இல்லை, அவன் புறச்சாதியில வந்தாலும் அவன் தேவ பக்தி உள்ளவன். வாசிங்க. தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமா இருந்து, தேவனுக்கு பயந்தவன். நல்லா கவனிக்க வேண்டும். fear of God உள்ளவன், a man of fear of God.
அதை இன்னும் தியானிக்கலையே. அவன் தேவ பக்தி உள்ளவன், அவன் தேவனுக்கு பயந்தவன். வாசிப்போம். ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து, ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். எப்போதாவது ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறவன் அல்ல, எப்போதும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறவன். அவனுக்கு பரலோகம் திறந்திருக்கிறது. The gate of heaven was opened. அந்த பரலோகம் திறந்திருந்தாலும் அந்த திறந்த பரலோகத்தில் அவன் ஜெபம் போய்விடுகிறது. அந்த திறந்த பரலோகத்தில் அவன் தான தர்மம் போய்விடுகிறது. அவன் போக முடியாத சூழ்நிலை. கர்த்தர் மனதுருகி இறங்கி ஒரு தூதனை அனுப்பி அவனை ரட்சிக்கப்பட வைக்கிறார். அவனை ரட்சிக்கப்பட வைத்து அங்க கொண்டு போகிறாரு. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறேன், பரலோகத்திலே பிரவேசிப்பானே எல்லாமே என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுறேன், போறதில்லை. கொர்நேலியை எப்போ பார்த்தாலும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறவன். பரலோகம் திறந்திருக்கு, போக முடியாது. அவனுக்கு பரலோகம் மூடி இருக்கல. அந்த பரலோகம் மூடி இருந்தால் அவன் ஜெபம் மேலே போகாது, அவன் தான தர்மம் மேலே போகாது. அவனுக்கு பரலோகம் திறந்திருக்கு, அவன் ஜெபம் உள்ள போயிருது, அவன் தான தர்மம் உள்ள போயிருது. உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்படுதா அவர் சந்நிதானத்தில் வந்து எட்டியது. நீ போ, சீமோன்கிறவனை தேடு, தோல் பதறி அங்க இருக்கிறான். நீ செய்ய வேண்டியது அவனுக்கு சொல்லி கொடுப்பான். பேதுரு அப்பதான் உபவாச ஜெபம் முடிக்கிறான், தரிசனத்தை பார்க்கிறான். கர்த்தர் பேதுருட்ட சொல்றாரு, அப்போஸ்தலர் 10:18 இருந்து வாசிங்க. பேதுரு என்ற மறுபேர் கொண்ட சீமோன் இங்கே தங்கியிருக்கிறாரா என்று கேட்டார்கள். பேதுரு அந்த தரிசனத்தை குறித்து சிந்தனை பண்ணி கொண்டிருக்கையில் ஆவியானவர், இதோ 3 மனுஷர் உன்னை தேடுகிறார்கள். 3 மனுஷர் உன்னை தேடுகிறார்கள். நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களுடனே கூட போ, நானே அவர்களை அனுப்பினேன் என்று அவனுக்கு சொன்னார். நானே அனுப்பினேன். எந்த அளவுக்கு இந்த கொர்நேலியுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தா அப்படி அனுப்புவாரு. எல்லாம் கவனிக்க வேண்டியா. ஒரு சின்ன காரியத்தில் அவன் பரலோகத்தை இழந்துடக்கூடாதுங்கிறதுக்காக எல்லா பக்தியருக்கு நன்மை செய்து கொண்டிருக்கிறான். ஜெபித்து கொண்டிருக்கிறான். குடும்பத்தோடு தேவனுக்காக பக்தி வைராக்கியமாக இருக்கிறான். ஆனால் இயேசுவை தெரியாதியா, அவர் இல்லாம போக முடியாதியா. என் இயேசு சொன்னார், யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 6வது வசனம். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். என்னாலே இல்லாம ஒருத்தம் கூட அங்க போக முடியாது. என்ன தான தர்மம் செய்தாலும் சரி, என்ன பக்தியாக இருந்தாலும் சரி. நல்லா கவனிங்க. when your salvation will be accepted, உன்னுடைய ரட்சிப்பு எப்பொழுது அங்கீகரிக்கப்படுகிறது அதையும் தெரிஞ்சுக்கிடணும். நம்ம இப்போ பார்த்தது, கொர்நேலியுஸை பார்த்தது
எப்பொழுது அவன் செய்த நன்மை அங்கீகரிக்கப்படுகிறதுங்கிறது. பரலோகத்துக்கு போக அதே மாதிரி நீ பெற்ற ரட்சிப்பு எப்பொழுது அங்கீகரிக்கப்படுகிறது அதையும் பார்க்கணும் இல்லையா? அவன் செய்த நன்மை எப்பொழுது அங்கீகரிக்கப்பட்டது? இயேசுவினுடைய ரட்சிப்பு. அது இல்லை அவன்கிட்ட. அது வந்தவுடன் அந்த நன்மை அங்கீகரிக்கப்பட்டு அவன் பரலோகத்துக்கு போகிறான். அதே மாதிரி நீ பெற்ற ரட்சிப்பு எப்பொழுது அங்கீகரிக்கப்படுகிறது? லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 8 முதல் 10 வசனங்கள். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாலத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. யார் ரட்சிக்கப்பட்டவன்? நாம நினைக்கிறோம் ஒன்லி ரிப்பன்டன்ஸ். அவனுக்குள்ள இருந்த ரிப்பன்டன்ஸ் என்ன? யாரிடத்திலாவது அநியாயமாய் வாங்கியிருந்தா நாலத்தனைய திருப்பி கொடுக்கிறேன்னு சொன்னானே, அதுதான் ரிப்பன்டன்ஸ். அந்த ரிப்பன்டன்ஸ் அவனுக்குள்ள பரலோகத்துக்கு போகிற ரட்சிப்பாக எப்பொழுது ஆகிறது? ஆஸ்தியில பாதியை ஏழைக்கு கொடுத்துறாண்டவரே. அது எப்படி அவனுக்கு தெரியும்? அந்த உபதேசத்தை கேட்டிருக்கானா? எதுவுமே தெரியாது. அப்போ அதை சொல்றான்னா அது அவனுக்கு ஆவியானவர் அவன் இருதயத்தில் அதை சொல்லி கொடுத்திருப்பாரு. ஆவியானவர். ஏன்னா அந்த சகைவை தேடி இயேசு வருகிறார். பாவியான மனுஷன். 7வது வசனம் வாசிங்க. அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். பாவியான மனுஷன், ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்க ஒட்டகமானது ஊசியும் காதலனுடைய இலகுவார் இயேசுதானே சொன்னார். ஒரு ஐஸ்வர்யவான் ஒரு பாவியான மனுஷன் அவன். ஆனால் இயேசுவை அறியல, இயேசுவை தெரியாது. சகையுவேன்னு பேரு சொன்ன உடனே செத்துட்டான். என் பேர் இவருக்கு எப்படி தெரியும்? என் பேர் இவருக்கு எப்படி தெரியும்? சகையுவே நீ இறங்கி உன் வீட்டில் நீக்கு தங்குற. சுவிசேஷம் அவனை ரட்சிக்கலையா? பிரசங்கம் அவனை ரட்சிக்கலையா? அவன் இயேசு சுவிசேஷத்தையும் சொல்லல, அவனை பிரசங்கம் பண்ணவும் சொல்லல, மனம் திரும்புன்னு சொல்லல. அவன் பேரை சொல்லி நீ வா உன் வீட்டுக்கு வாரன்னு சொல்லி அவருடைய அன்பை காண்பித்தாரு. யார் வீட்டுக்கு வாரன்னு சொன்னாரு? ஒரு பாவி வீட்டுக்கு. யார் வீட்டுக்கு வர்றேன்னு சொன்னாரு? ஒரு ஐஸ்வர்யவான் வீட்டுக்கு. இந்த ஐஸ்வர்யம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. நான் சம்பாதித்த பணங்கள் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. அநியாயமாய் நான் சேர்த்த பணம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. அதனால் அத்தனையாய் கொடுத்திருக்கிறேன். அதுதான் மனம் மாறுதல், அதுதான் ரிப்பன்டன்ஸ். என் ஆஸ்தியில பாதியை ஏழைக்கு கொடுக்கிறேன்னு சொன்னானே, அது நன்மை செய்கிறது, அது நன்மை செய்கிறது. When your salvation will be accepted in the sight of God, when you do good to
to others. Never do harm to anyone. யாருக்கும் தீமை செஞ்சிடாதீங்க. தீமை செய்கிறவங்களை வீட்லேயும் ஏற்றாதீங்க. அவங்களோட ஐக்கியம் வைக்காதீங்க. அவங்களோட ஊழியத்துக்கும் பெயராதீங்க. நீ பரலோகத்தை இழந்து விடுவாய். நல்லா கவனித்து கொள்ள வேண்டும். அவன் ரட்சிப்பு அங்கே இருக்கு. நான் ஏழைக்கு பாதியை கொடுக்கிறேன்னு சொன்னானே, அதுல நீதி இருக்குன்னு யாருக்காவது தெரியுமா? உன் தான தர்மம் மேல வந்து எட்டிருச்சுதுவா, அதுல நீதி இருக்கு. சங்கீத புஸ்தகம் 112வது சங்கீதம் 9வது வசனம். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும், அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவன் நீதி என்றென்றைக்கு நிலைத்திருக்கும், அவன் கொம்பு உயரும், அவன் கீழே போக மாட்டான். நல்லா கவனிக்க வேண்டும். அதில் நீதி இருக்கு. உன் பரிசுத்தமும் உன் நீதியும் இணைய வேண்டும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 27வது வசனம். நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் பொழுது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இருந்து விடாதே. யாக்கோபின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 17வது வசனம். ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும். அதை அறிஞ்சிட்டு அவன் நன்மை செய்யாம இருந்தா அது அவனுக்கு பாவமாயிருக்கும். ஆண்டவர் எப்படிப்பட்ட நன்மையை எதிர்பார்க்கிறார்? நல்லா கவனிங்க. உன் நீதி அங்க விளங்கணும். கர்த்தர் எதிர்பார்க்கிற நன்மையை குறித்து உங்களோடு கூட பேச போகிறேன். நல்லா கவனிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 27வது வசனம். எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். யாருக்கு சொல்றாரு? உன்னை பகைக்கிறவனுக்கு நன்மை செய். நல்லா கவனிக்க வேண்டும். உன்னை வெறுக்கிறான், உனக்கு தீமை செய்கிறான், உன்னை பகைக்கிறான், உனக்கு விரோதமான காரியங்களை செய்கிறான், அவனுக்கு நன்மை செய்யின்னு சொல்றாரு. அவனோட ஐக்கியமாக இருந்து சொல்லலை. நல்லா கவனிச்சுக்கிடணும். உங்களை பகைக்கிறவனுக்கு நன்மை செய்யுங்க. ஆதியாகமம் 13வது அதிகாரம் 2வது வசனமும் 5வது வசனத்தில் இருந்து. ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானா இருந்தான். ஆபிரகாம் பெரிய பணக்காரனா இருந்தானா? 5வது வசனம். ஆபிரகாம் உடனே வந்த லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன. அவனும் அந்த மாதிரி பணக்காரனா இருக்கிறான். எப்பொழுதுமே குடும்பங்கள்ல உடன்பிறப்புகளுக்குள்ள சண்டை வருகிறதே சொத்து தான். சொத்து பிரச்சனையில தான் எவ்வளவோ ஒற்றுமையா இருந்த குடும்பம் கூட பிரிஞ்சிடும். ஆபிரகாம் லோத்தே பிரிஞ்சிட்டான்ல, நாமளும் ஏமாத்துறோம். வாசிப்போம்.
அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாதிருந்தது. அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியாய் இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமற் போயிற்று. அந்த பணம், அந்த ஆஸ்தி, லோத்துக்குள்ள பண ஆசை வந்து விட்டது. அவனை ஆதரிச்சு அவனை பிள்ளை மாதிரி வளர்த்து அவனை ஆளாக்கி கொண்டு வந்த அன்பையெல்லாம் அந்த பணத்தின் நிமித்தம் மறந்துட்டான். இப்போ தனியா போனோம். நம்ம தனியா போனா நல்லா இருந்துடலாம் நினைச்சிட்டான். இனி அவனுடைய கட்டுப்பாடுக்குள்ள இருக்க வேண்டாம். நம்ம இஷ்டத்துக்கு வாழலாம். என் மாவனை விட்டு பிரிஞ்சு போகணுங்கிற முடிவுக்கு வந்து விட்டான். வாசிப்போம். ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. பிரச்சனைகள் ஆரம்பிச்சிருச்சு. பிரியணும்னு நினைச்சிட்டா காரணமே இல்லாம பிரச்சனையை கொண்டு வருவாங்க. அவங்களா போக சொல்லிரட்டுமே. Why they have created problems within the campus? அவங்களே அனுப்பட்டோம். அதனால தான் பிரச்சனையை கிளப்புறது. அவங்க காதுக்கு எட்டட்டும், அவன் காதுக்கு எட்டட்டும். வாசிப்போம். ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். ஏன் வீண் பிரச்சனை? நீ தனியா போகணும்னு விரும்புற, go ahead. வாசிப்போம். இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறதல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். எந்த பக்கம் போக விரும்புறிய போலாம்ப்பா. நல்லா கவனிங்க. நீ எந்த பக்கம் போனா போனா, நீ போறதுக்கு ஆப்போசிட் சைடில் நான் போறேன். அப்புறம் எந்த பணத்துக்கும் ஆசைப்படாதவன் கோடீஸ்வரன், அந்த பணத்தை நம்பாதவன், அந்த பணத்து மேல ஆசைப்படாதவன். அதனால் எங்கனாலும் போப்பா. அதுதான் என் ரட்சிப்பு. உனக்கு பணாசியே இல்லாம இருந்தனா ஒரு ரட்சிப்பு செல்லும். 11வது வசனம். அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். இப்படி அவர்கள் ஒருவரை விட்டு ஒருவர் பிரிஞ்சிட்டாங்க. சண்டை போட்டுட்டு தான் போறான், மனஸ்தாபத்தோட தான் போறான். நல்லா கவனிங்க. எப்பொழுதுமே மனஸ்தாபத்தோட பிரிஞ்சு போகும்போது உருப்படவே முடியாது. அது ஆசீர்வாதமா இருக்காது. போயிட்டான். ஆதியாகமம் 14வது அதிகாரம் 1வது 2வது வசனம். ஸ்னேயாரின் ராஜாவாகிய அம்ராப்பேலும் எலாசாரின் ராஜாவாகிய அரியோகும் ஏலாமின் ராஜாவாகிய கெதர்லாகோமேரும் ஜாதிகளின் ராஜாவாகிய திதியாலும் இருந்த நாட்களில் அவர்கள் சோதோமின் ராஜாவாகிய பேராவோடும் கொமோராவின் ராஜாவாகிய பிர்சாவோடும் அத்மாவின் ராஜாவாகிய ஸ்னேயாவோடும் செபோயீமின் ராஜாவாகிய செமேபரோடும் சோவார் என்னும் பேலாவின் ராஜாவோடும் யுத்தம் பண்ணினார்கள். சோதோமின் ராஜாவோடும் யுத்தம் பண்ணினார்கள். அங்கதான் லோத்து இருக்கிறான். நல்லா கவனிங்க. கத்தர் வைத்த இடத்தை விட்டு நீ போயிட்டு ஒன்றும் இல்லாமல் போய்விடுவாய். God has brought you. God has kept. அப்போ லோத்த ஆபிரகாம் கூட்டிட்டு போறான்னு சொன்னா ஆண்டவர் கூட்டு போய் சொல்லியிருப்பாரு. வேதத்தில் இல்லை, போயிட்டான். இப்போ அங்கே பிரச்சனை ஆகிப்போச்சு. ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனைகள். 11வது வசனத்தில் இருந்து. அப்பொழுது அவர்கள் சோதோமிலும் கொமோராவிலும் உள்ள பொருள்கள் எல்லாவற்றையும்
போஜன பதார்த்தங்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். எல்லா பொருளையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. ஆபிராமின் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்து சோதோமிலே குடியிருந்தபடியால் அவனையும் அவன் பொருள்களையும் கொண்டு போய்விட்டார்கள். அவன் பொருள்லாம் போயிருச்சியா? எல்லாம் கவனிங்க. கர்த்தரால் இது நடக்கிறது. கர்த்தரால் இது நடக்கிறது. பண ஆசையில தானே பிரிஞ்சான். அவங்க சொத்து அதிகமானதுனால தானே பிரிஞ்சான். ஒரு சொத்து கிடையாது, அத்தனை கொண்டு போயிட்டானுங்க. எல்லா பொருளையும் சேர்த்து கொண்டு போயிட்டானுங்க. வாசிப்போம். தப்பி ஓடின ஒருவன் அவனை அவன் பொருட்களையும் கொண்டு போனதை போய் சொல்றான். தப்பி ஓடின ஒருவன் எபிரெயனாகிய ஆபிராமிடத்தில் வந்து அதை அறிவித்தான். அவதி அறிவிக்கிறான், உன் சகோதரனை அவன் பொருளையும் கொண்டு போயிட்டான்ப்பா. நல்லா கவனிங்க. அது ஆபிராம் அறிவிக்கிறான். 14வது வசனம். தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிராம் கேள்விப்பட்ட பொழுது அவன் தன் வீட்டிலே பிறந்த கைப்படிந்தவர்களாகிய 318 ஆட்களுக்கும் ஆயுதம் தரிப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து ராக்காலத்திலே அவனும் அவன் வேலைக்காரரும் பிரிந்து பவுஞ்சுகளாய் அவர்கள் மேல் விழுந்து அவர்களை முறியடித்து தமஸ்குவுக்கு இடதுபுறமான ஓபா மட்டும் அவர்களை துரத்தி சகல பொருள்களையும் திருப்பிக் கொண்டு வந்தான். தன் சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருள்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பிக் கொண்டு வந்தான். அத்தனை பேரையும் திருப்பிட்டு வந்துட்டான். திரும்ப கூடையெல்லாம் வச்சுக்கிடல. போனதுதான். ஒன்ஸ் கான் இட்ஸ் கான் பெர்மனன்ட்லி. நல்லா கவனிங்க. சண்டை போட்டுட்டு மட்டும் போயிட்டாங்களா? never take them back. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டாம். ஆண்டவர் எதிர்பார்க்கிறது, உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். லூக்கா 27 வாஸ்தமே. பகைச்சிட்டு போனவன் தானே, அவன் இழந்ததெல்லாம். அதுக்கு சரியான அர்த்தம் என்ன? அவனை கொண்டு போயிட்டாங்களேன்னு சொல்லி அவன் சந்தோஷப்படலை. நீதிமொழிகளின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 17வது வசனம். உன் சத்துரு விழும்போது சந்தோஷப்படாதே, அவன் இடரும் போது உன் இருதயம் களி கூறாதிருப்பதாக. உன் சத்துரு விழும்போது சந்தோஷப்படாதே, அவன் இடரும் போது களி கூறாதே. அப்புறம் சந்தோஷப்படல, துடிச்சிட்டான். அவன் தான் ஏன் சண்டை போட்டு போனான். அப்புறம் அவனுடைய அன்பு போகலை. அவனை கொண்டு போயிட்டான், அவனை துடிச்சிட்டான். தான் ஆட்களை எல்லாம் கூட்டிட்டு போயிட்டான். யுத்தம் பண்ணிட்டு வர்றான். நல்லா கவனிங்க. எப்பொழுதுமே நீ ஒரு நன்மை செஞ்சிட்டீன்னா அதை பார்த்துட்டு ஆண்டவர் அமைதியில் இருக்க மாட்டார். நீ நன்மை செஞ்சினா பதிலுக்கு கர்த்தர் உனக்கு நன்மை செய்வார். நீ நன்மை செய்யும் பொழுது பிரதிபலன் கர்த்தர் நன்மை செய்வார். 18வது வசனத்தில் இருந்து. அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து
வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. நல்ல கவனிங்க, வாசிப்போம். உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். ஆண்டவர் அனுப்பி விடுறார் அவரை. மெல்கிசேதேக் யாருன்னே ஆபிரகாமுக்கு தெரியாது. ஹிஸ்டரியிலே பேர் எழுதப்படாதவன். நீ நன்மை செய்யும் போது அதுக்கு பதில் கொடுப்பாரியா, அதுக்கு பதில் கொடுப்பாரு. யோபு சிநேகிதருக்காக ஜெபித்தான், அவன் இழந்ததை ரெட்டிப்பா கொடுத்துட்டாரு. நல்லா கவனித்துக்கலாம். நன்மை செய்கிறது. அடுத்தபடியாக இவன் சோதம்ல இருக்கிறான். எல்லாம் மீட்டு திரும்பியும் சோதம்ல தான் குடியிருக்கிறான். அவனை கூட தான் வச்சுக்கிடல, ஆனால் அவனை பகைக்கவும் இல்லை, அவன் மேலே இருந்த அன்பு குறையும் இல்லை ஆபிரகாமுக்கு. வாசிப்போம். ஆதியாகமம் 18வது அதிகாரம் 20வது வசனத்தில் இருந்து. பின்பு கர்த்தர் சோதோம் குமராவின் கூக்குரல் பெரிதாய் இருப்பதினாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடிதாய் இருப்பதினாலும் நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அதன் கூக்குரலின்படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார். அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். நல்லா கவனிங்கய்யா, நான் செய்ய போகிறது ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ, சோதம் அழிக்க வரும்னு சொல்லிப்பட்டாரியா. முழங்காலில் போயிட்டான், முழங்காலில் போயிட்டான். வாசிப்போம். அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து துன்மார்க்கனுடைய நீதிமானையும் அழிப்பீரோ, துன்மார்க்கனோடு நீதிமானையும் அழிப்பீரோ, பட்டணத்துக்குள்ளே ஒருவேளை 50 நீதிமான்கள் இருப்பார்கள், அதற்குள் இருக்கும் அந்த 50 நீதிமான்கள் நிமித்தம் ரட்சியாமல் அந்த ஸ்தலத்தை அழிப்பீரோ. நல்ல கவனிங்க, எப்படி கேட்கிறான். வாசிப்போம். துன்மார்க்கனோடே நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமா இருப்பதாக. அந்த சோதம் அழிக்க கூடாதுங்கிறான். அந்த சோதம் அவன் சகோதரன் இருக்கிறான், அவனை அழிஞ்சு போயிடுவான். அதுக்கு அவருடைய சமூகத்தில் திறப்புல நிற்கிறான். வாசிப்போம். நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பிப்பது உமக்கு தூரமா இருப்பதாக. சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ என்றான். அதற்கு கர்த்தர், நான் சோதோமில் 50 நீதிமானை கண்டால் அவர்கள் நிமித்தம் அந்த ஸ்தலம் முழுவதையும் ரட்சிப்பேன் என்றார். ஆண்டவர் சொல்றாரு, 50 பேரை கண்டா அழிக்க மாட்டேன். வாசிப்போம். அப்பொழுது ஆபிரகாம் பிரதியுத்தரமாக, இதோ தூளும் சாம்பலுமா இருக்கிற அடியேன் ஆண்டவரோட பேச துணிந்தேன். ஆண்டவரோட பேச துணிந்தேன். ஒருவேளை 50 நீதிமான்களுக்கு 5 பேர் குறைந்திருப்பார்கள், அந்த 5 பேர் நிமித்தம் பட்டணம் முழுவதையும் அழிப்பீரோ என்றான். அதற்கு அவர், நான் 45 நீதிமான்களை அங்கே கண்டால் அதை அழிப்பதில்லை என்றான். 32வது வசனம். அப்பொழுது அவன், ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக, நான் இன்னும் இந்த ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன், இந்த ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன், 10 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர், 10 நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார். 10 நீதிமான்கள் இருந்தா கூட அழிக்க மாட்டேங்கிறாரு. சோதம் அழிஞ்சிருச்சியா. ஆதியாகமம் 19வது அதிகாரம் 24, 25. அப்பொழுது கர்த்தர் சோதோமின் மேலும் குமராவின் மேலும் கர்த்தராலே வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்கினியும் வருஷிக்க பண்ணி அந்த பட்டணங்களையும் அந்த சமபூமி அனைத்தையும் அந்த பட்டணங்களின் எல்லா குடிகளையும் பூமியின் பயிரையும் அழித்து போட்டார். சகலத்தையும் அழிச்சிட்டாரு, சகலத்தையும் அழித்து விட்டார். லோத்து நிலைமை என்ன? 29வது வசனம்.
தேவன் அந்த சமபூமியின் பட்டணங்களை அழிக்கும் போது தேவன் ஆபிரகாமை நினைத்து லோத்து குடியிருந்த பட்டணங்களை தாம் கவிழ்த்து போடுகையில் லோத்தை அந்த அழிவின் நடுவிலிருந்து தப்பி போகும்படி அனுப்பிவிட்டார். அவனை மட்டும் அனுப்பிடுறாரு. கதறுகிறான் ஆபிரகாம், அவனை காப்பாத்துங்க ஆண்டவரே. உள்ள கிடக்கிறான். அவன் தனிப்பட்ட முறையில் அவனுக்காக ஜெபம்னா அவன் சுயநலம் உள்ளவனாக இருப்பான். அவனுக்காக கதறுகிறான். ஆபிரகாம் சுயநலத்துக்காக எந்த காரியத்தையுமே செய்ய மாட்டான். நல்லா கவனிங்க, எதையும் எதிர்பார்த்தும் செய்ய மாட்டான். லோத்தை 2 தடவை காப்பாத்திட்டான். முதல் தடவை அவன் பொருள் எல்லாத்தையும் காப்பாத்துறான். அவன் காப்பாத்திட்டு வர்ற நேரத்தில் இன்னொரு சம்பவமும் நடக்கு. அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிடணும். அப்புறம் சுயநலம் இல்லாதவங்கிறது. லோத்துக்காக மாத்திரம் ஜெபிக்கல, எல்லாருக்காக சேர்த்தான் ஜெபிக்கிறான். அழிப்பீரா, அந்த பட்டணத்தை அழிப்பீரா. ஆனால் இருதயத்துக்குள்ள லோத்து இருக்கிறான். அதனால அந்த லோத்து காப்பாற்றப்படுறான். தான் ஆட்களை எல்லாம் கூட்டிட்டு போய் அவனை மீட்டு வரும்போது தான் ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கிறாரு. அவனை ஆசீர்வதிச்சதுக்கு அப்புறம் அந்த சோதோமின் ராஜா என்ன சொல்றான்? ஆதியாகமம் 14வது அதிகாரம் 21வது வசனத்தில் இருந்து, சோதோமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும், பொருள்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றான். நீர்தானே யுத்தம் பண்ணீர், நீர்தானே ஜெயித்தீர், எல்லா பொருளையும் நீ எடுத்துக்கோயாங்கிறான். வாசிப்போம். அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமை ஐஸ்வர்யவானாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சியின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். ஆபிரகாமை ஐஸ்வர்யாக்கி நீ சொல்லிடக்கூடாது. அந்த பணத்துக்காக தான் லோத்தை அவன் மீட்டு கொண்டான்னு சொல்லி அவன் சொல்லிடக்கூடாது. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீ செய்கிற நன்மைதான் பரலோகத்தில் அங்கீகரிக்கப்படும். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீ உன் தாயை கவனிக்கியா, உன் தகப்பனை கவனிக்கியா, நீ நன்மை செய்கிறாய். உனக்கு 4-5 கூட பிறப்புகள் இருக்கலாம், ஆனால் ஓன்ட்ட கொண்டு வந்து விடுறாரா, ஒன்னெல்லாம் நேசிக்கிறாருன்னு அர்த்தம். நீ பரலோகத்துக்கு போகணுன்னு தான் உன் தாயை ஓன்ட்ட கொண்டு வந்து விடுறாரு. அந்த தாய் கண் கலங்கிடக்கூடாது. நல்லா கவனிங்க. அப்படி கவனிச்சு தேவனிடத்தில் நன்மையை பெற்றவன் நான். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு எப்படியெல்லாம் கிருபை செய்கிறார். ஏன்னா அவன் இருதயத்தில் நன்மை செய்கிறக்கணும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 44-45. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். நல்ல பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். அது ஆபிரகாம் செஞ்சான். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக துன்பப்படுத்துகிற ஜெபம் பண்ணுங்க, அதையும் செஞ்சான். வாசிப்போம். இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். பரலோகத்தில் அப்பதான் நீ தேவனுடைய பிள்ளை என்று அழைக்கப்படுவாய்.
பரலோகத்திற்கு பிதாவுக்கு புத்திராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி, தீயோர் மீதும் நல்லோர் மீதும் தன்னுடைய சூரியனை உதிக்க பண்ணி, நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதியுள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். நல்லா கவனிங்க, ரெண்டு சாராருக்கும் மழையை பெய்ய பண்ணுகிறார், ரெண்டு சாராருக்கும் சூரியனை உதிக்க பண்ண, அப்படின்னா ரெண்டு சாராரையும் அவர் நேசிக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 31 முதல் 35. மனுஷர் உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டுமென்று விரும்புகிறீர்களோ அப்படியே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். உங்களை சிநேகிக்கிறவர்களை நீங்கள் சிநேகித்தார் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் தங்களை சிநேகிக்கிறவர்களை சிநேகிக்கிறார்களே. பாவிகளும் தங்களை சிநேகிக்கிறவர்களே சிநேகிக்கிறாங்க. நல்லா கவனிங்க, உங்களை சிநேகிக்கிறவங்களே சிநேகிச்சா அவங்களுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் இல்லைங்கிறாரு. வாசிப்போம். உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்தார் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் அப்படி செய்கிறார்களே. திரும்ப கொடுப்பார்கள் என்று நம்பி நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு பலன் என்ன? திரும்ப தங்களுக்கு கொடுக்கப்படும்படியாக பாவிகளும் பாவிகளுக்கு கடன் கொடுக்கிறார்களே. என்ன அழகா ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறாரு. பியூட்டிஃபுல் எக்ஸ்பிளனேஷன். அவங்கள மாதிரி நீ இருக்காதங்கிறாரு. அவர் எதிர்பார்க்கிற நன்மையே வேற. வாசிப்போம். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளா இருப்பீர்கள். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கு நன்மை. ஆபிரகாம் செஞ்ச 2 நன்மையை பார்த்தோம். 3வது நன்மை ஆதியாகமம் 20வது அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். ஆபிரகாம் அவ்விடம் விட்டு தென் தேசத்துக்கு பிரயாணம் பண்ணி காதேசுக்கும் சூருக்கும் நடுவாக குடியேறி கேராரிலே தங்கினான். அங்கே ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராளை தன் சகோதரி என்று சொன்னதினாலே கேராரின் ராஜாவாகிய அபிமெலேக்கு ஆள் அனுப்பி சாராளை அழைப்பித்தான். தேவன் இரவிலே அபிமெலேக்குக்கு சொப்பனத்திலே தோன்றி நீ அழைப்பித்த ஸ்திரீ நிமித்தம் நீ செத்தாய், அவள் ஒருவனுடைய மனைவியா இருக்கிறாளே என்றார். அவள் ஒருவனுடைய மனைவியா இருக்கிறாளே. 7வது வசனம். அந்த மனுஷனுடைய மனைவி அவனிடத்திற்கு அனுப்பிவிடு, அவன் ஒரு தீர்க்கதரிசி, நீ பிழைக்கும்படிக்கு அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான். நீ பிழைக்கும்படிக்கு அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான். வாசிப்போம். நீ அவளை அனுப்பிவிடாதிருந்தால், நீ அவனை அனுப்பிவிடாதிருந்தால் நீயும் உன்னை சேர்ந்த யாவரும் சாகவே சாவீர்கள் என்று அறிவாயாக என்று. நீயும் உன்னை சேர்ந்தவர்களும் சாகவே சாவீர்கள் எச்சரிக்கிறாரு. 14வது வசனம். அப்பொழுது அபிமெலேக்கு ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஆபிரகாமுக்கு கொடுத்து அவன் மனைவியாகிய சாராளையும் அவனிடத்தில் திருப்ப ஒப்புவித்தான். அங்க அனுப்பிட்டான். அவன் என்னைக்கு அவளை தூக்கிட்டு போனானோ கர்ப்பங்கள் எல்லாம் அடைக்கப்பட்டுருச்சு. 17, 18. ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராளை நிமித்தம் கர்த்தர் அபிமெலேக்குடைய வீட்டாரின் கர்ப்பங்களை எல்லாம் அடைத்திருந்தபடியால் ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். அவங்க கர்ப்பம் எல்லாம் அடைச்சு வச்சு அவங்களுக்காக மன்னிப்பு கேட்கிறான். ஆண்டவரே மன்னிங்க ஆண்டவரே. அவன் மனைவியை திருமணம் செய்யணும்னு தூக்கிட்டு போயிட்டான். அவனுக்கு நன்மை செய்கிறான். வாசிப்போம். அப்பொழுது தேவன் அபிமெலேக்கையும் அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரிகளையும் குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுக்கிரகம் பண்ணினார். நன்மை செய்கிற ஜெபம், நன்மை செய்கிற ஜெபம். மற்றவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி தீமை செஞ்சவங்களும் நல்லா இருக்கணும்னு சொல்லி ஜெபிக்கிற ஜெபம். இந்த நன்மை செய்த உடனே இவனுக்கு கர்த்தர் நன்மை செய்தார். எப்பொழுதும் நல்ல கவனிங்க. இவன் அடைக்கப்பட்ட கர்ப்பம் திறக்கும்படி ஜெபிக்கிறான். இவன் குடும்பத்தில் கர்ப்பம் திறக்கப்படுது. 21வது அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார்.
கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். ஆபிரகாம் முதிர் வயதா இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அப்பொழுது ஆபிரகாம் தனக்கு சாராள் பெற்ற குமாரனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டான். அங்க ஒரு நன்மை செய்யலாம், நல்லா கவனிச்சுக்கிடலாம். ஆபிரகாம் நன்மை செய்கிறவனாக தான் சுற்றி தெரிந்தான். அந்த நன்மை ஆபிரகாமை பரலோகத்துக்கு கொண்டு போய்விட்டது. நல்லா கவனிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 11வது வசனம். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோட வந்து இருப்பார்கள். அப்போ ஆபிரகாம் எங்க இருக்கிறான்? பரலோகத்தில். நம்ம செய்கிற நன்மை பரலோகத்துக்கு நம்மளை கொண்டு போகும். அதான் இயேசு சொன்னார். யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 28, 29. இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கினையை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். நல்ல கவனித்துக் கொள்ள வேண்டும். தேவன் எதிர்பார்க்கிற பல நன்மைகள் உண்டு. நமக்கு தெரியாது. God expects. Do something good to others. எந்த சூழ்நிலையும் பரலோகத்தை இழந்துடாதீங்க.